ஹே எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேட் இட். இன்றைக்கி நாம் பெயில் அண்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பெயில் அண்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு இன்டர் ரிலேட்டட் டாபிக்ஸ். பெயில் அப்படிங்கிறதோட தான் அந்த பாண்டும் சேர்ந்து வரும். பெயில் இல்லாமல் பாண்டுக்கு எந்த ஒரு எஃபெக்டிவ்னஸும் கிடையாது. அதனால் பெயில்னால் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் பாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் இந்த பெயில் அண்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பெயிலுக்கு தனியான வீடியோவும் பாண்டுக்கு தனியான வீடியோவும் தான் போட்டிருக்கேன். அதில் இந்த வீடியோ பாண்ட்ஸ்க்கான வீடியோ. பெயில் அண்ட் இட் டைப்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெயில் அண்ட் இட் டைப்ஸை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பெயில் அண்ட் இட் டைப்ஸை பற்றி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பாண்ட், ரெண்டாவது பெயில் பாண்ட். இந்த பாண்டுனா என்ன, பெயில் பாண்ட்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷனை செக்ஷன் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அதுபடி செக்ஷன் 2Dயில் பெயில் பாண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெயில் பாண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஷூரிட்டினா என்னன்னு தெரியணும். எப்படி ஒரு லோன் கொடுத்தா அதுக்கு ஷூரிட்டியாக ஒருத்தரை கையெழுத்து போட சொல்லுவாங்களோ அதே மாதிரி ஒரு அக்யூஸ்டை பெயிலில் ரிலீஸ் பண்ணும்போது இவர் திரும்ப இந்த கோர்ட்டில் அப்பியர் ஆவார் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக வேறு ஒருத்தர் லைக் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ ஷூரிட்டியாக கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம ஷூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி ஷூரிட்டிஸ் என்ஷூர் பண்ணி ஒரு பாண்டில் கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த பாண்டு தான் பெயில் பாண்ட். இதுவே அந்த அக்யூஸ்டே ஓனாக அவரோட அப்பியரன்ஸ்க்காக ஒரு பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னா அது நார்மல் பாண்ட். ஸோ இந்த பிஎன்எஸ்எஸில் எங்கெல்லாம் பாண்டுன்னு வருதோ அது அவரோட அப்பியரன்ஸ்க்கு அவரே என்ஷூர் பண்ணி எழுதி கொடுத்த ஒரு பாண்டு. எங்கெல்லாம் பெயில் பாண்ட் அப்படின்னு வருதோ அதெல்லாம் எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு அக்யூஸ்டோட அப்பியரன்ஸ்க்காக ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட ஷூரிட்டிஸ் என்ஷூர் பண்ணி ஒரு பாண்டில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இதை கேட்க ஆச்சரியமாக கூட இருக்கலாம். இந்த பாண்ட் அண்ட் பெயில் பாண்ட் எல்லாமே இட்ஸ் அ டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? ஆக்சுவலி அதான் உண்மை. இந்த பெயில் பாண்ட் அப்படிங்கிறதுல ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒன்று ஷூரிட்டிஸ் இல்லைனா அக்யூஸ்ட். அதில் இருக்க அதர் பார்ட்டி தான் ஜுடிஷியரி, கோர்ட். செகண்ட்லி இந்த பாண்ட் எல்லாத்துலேயுமே கன்சிடரேஷன் இருக்கும். ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கு என்ன வேணும்? தேர் ஷுட் பி கன்சிடரேஷன், கரெக்டாக? ஆஸ் பர் செக்ஷன் 23 ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட். அதே மாதிரி இதுலேயும் கன்சிடரேஷன் இருக்கும். கன்சிடரேஷனை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஷூரிட்டி இருக்கார், அவர் என்ன என்ஷூர் பண்ணுறாரு? இந்த அக்யூஸ்டோட ஃப்யூச்சர் அப்பியரன்ஸை. இன்கேஸ் அவர் ஃபெயில் ஆகிட்டார், அக்யூஸ்டோட ஃப்யூச்சர் அப்பியரன்ஸை காமிக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க, ஷூரிட்டி அமௌண்ட்டாக. அந்த அமௌண்ட்டை இவர் பே பண்ண வேண்டியது இருக்கும் கோர்ட்டுக்கு. அண்ட் இதெல்லாம் விட்டுருங்க. நார்மலாக ஒரு அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன பண்ணும்? ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும்ல. இந்த பெயில் பாண்டு கூட ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குங்க. 5 rupees நீங்கள் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டணும். ஸோ கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டுறீங்களே, இட்ஸ் எ ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் தட் அக்ரிமெண்ட். ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இந்த பெயில் பாண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் எழுதுவீங்களோ, இட் ஷுட் பி அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லாவாக இருக்கணும், தேர் ஷுட் பி கன்சிடரேஷன் இருக்கணும். இந்த மாதிரி இருக்க எல்லா கான்செப்டும் எழுதலாம், சின்ஸ் இட்ஸ் அ கான்ட்ராக்ட். ஆனால் அப்படியே டைரெக்டாக கான்ட்ராக்ட் ஆக்டில் படித்ததை எழுதி வச்சிடாதீங்க. கிரிமினல் லாக்கு அதை எப்படி ரிலேட் பண்ணி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக ஃபியூ மார்க்ஸ் கிடைக்கும். இவ்வளோ நேரமாக சொன்னல கன்சிட்ரேஷன் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு. அந்த அமௌண்ட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படிங்கிறது ரைஸ் ஆகுதில்ல. இட்ஸ் அ கொஷின் ஆஃப் ஃபேக்ட். சின்ஸ் ஒரு கேஸுக்கும் இந்த ஷூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே போகும். மேஜிஸ்ட்ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவார் எந்த அமௌண்ட்டை ஷூரிட்டி அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு பேஸ்ட் ஆன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் அ கேஸ். ஒரு கேஸுக்கும் அவர் திங்க் பண்ணி தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத செக்ஷன் 484 ரொம்ப தெளிவாக சொல்லுது. அண்ட் உங்களுக்கு தோணுது,
மேஜிஸ்ட்ரேட் ஃபிக்ஸ் பண்ண ஷூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செஷன்ஸ் அப்ரோச் பண்ணலாம், இல்லை ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா செஷன்ஸுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் இந்த ஷூரிட்டி அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுற பவர் இருக்குது. நார்மலாக ஷூரிட்டிஸ் வந்து அந்த ஷூரிட்டி அமௌண்ட்டை கோர்ட்டில் டெபாசிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் நினச்சாருன்னா, அவருக்கு தோணுனா அவங்கள டெபாசிட் பண்ண சொல்லியும் கேட்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 490 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் பாண்ட். செக்ஷன் 485 அண்ட் செக்ஷன் 486 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு பெயில் பாண்டில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனாக அந்த அக்யூஸ்டோட ஃப்யூச்சர் அப்பியரன்ஸை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், அட் த டைம் ஆஃப் பெயிலில் வேறு ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா அதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. லைக் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் பெயில் கொடுக்கும்போது வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸையும் இந்த பெயில் பாண்டில் எழுதி தான் இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷன் முக்கியமாக பெயில் பாண்டில் இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுற ஷூரிட்டிஸ் ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட் இன் த சென்ஸ் அவங்க எலிஜிபிளாக இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பெயில் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு காம்பிடன்சி என்னெல்லாம் இருக்கும், அது எல்லாமே ஒரு எலிஜிபிலிட்டி டு எக்ஸிக்யூட் பெயில் பாண்ட் தான். அதாவது அன்சவுண்ட் மெயின் பர்சனால் இந்த பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, மைனர் பர்சனால் இந்த பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் ஷூரிட்டி அமௌண்ட் சொல்கிறோம்ல, அந்த ஷூரிட்டி அமௌண்ட்ஸை தரக்கூடிய பர்சன்ஸால் மட்டும்தான் வந்து இந்த பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதாவது ஷூரிட்டி அமௌண்ட் வந்து நான் 50,000 போடுறாங்கன்னு வச்சுப்போமே, ஆனால் அந்த பர்சனால் 50,000 கொடுக்க முடியாது அப்படின்னு வச்சுப்போமே. இன்கேஸ் ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் பாண்ட் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் கொடுக்க முடியாதுன்னா ஹி இஸ் அன்ஃபிட் டு எக்ஸிக்யூட் அ பெயில் பாண்ட். இந்த ஷூரிட்டிஸோட ஃபிட்னஸை செக் பண்ணுற விதமாக கோர்ட்ஸ் வந்து ஷூரிட்டி அஃபிடவிட்ஸை வாங்குவாங்க. அதாச்சும் அவங்க யார், அவங்க அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அவங்களுக்கும் அக்யூஸ்டுக்கும் என்ன ரிலேஷன், எவ்வளோ நாளாக தெரியும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் அந்த ஷூரிட்டி அஃபிடவிட்டில் இருக்கும். செக்ஷன் 486 படி இந்த ஷூரிட்டிஸ் இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து ஷூரிட்டி கொடுத்துருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை இந்த ஷூரிட்டி அஃபிடவிட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் ஆகுது. இந்த ரிக்குயர்மெண்ட்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பாண்டை கொடுத்ததுக்கப்புறம் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 487 செக்ஷன் 488 சொல்லியிருக்காங்க. ஒரு பெயில் பாண்டை எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறோம்? ஒரு பெயில் வந்து கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிலில் ஒரு அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணால் அவரோட ஃப்யூச்சர் அப்பியரன்ஸ்க்கு நான் பொறுப்புன்னு சொல்கிற விதமாக தான் இந்த பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணால் அடுத்த கட்டமாக அந்த அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவர் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னா ஒரு ரிலீஸ் ஆர்டர் அடித்து அந்த ஜெயிலோட இன்சார்ஜுக்கு கொடுப்பாங்க. அந்த இன்சார்ஜ் அதுக்கப்புறம் அந்த பர்சனை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷூரிட்டிஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு தெரிய வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்யூஸ்டை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணி புது ஷூரிட்டிஸை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி அவரால் ஃப்ரெஷ் ஷூரிட்டிஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அவரை திரும்பவும் ஜெயிலில் போட்டுருவாங்க. இதை தான் செக்ஷன் 488 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 489 அப்படிங்கிறது டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுது. எப்படி ஒரு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறவரால் ரிவோக் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஷூரிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணுறவரால் அந்த ஷூரிட்டியை அவராலேயே கேன்சல் பண்ணிக்க முடியும். அதுதான் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டிஸ். ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஷூரிட்டி கொடுத்து அவர் வந்து பெயில் எடுத்திருக்கேன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சண்டை வந்தது. ஸோ நான் வந்து அவருக்கு ஷூரிட்டி கொடுக்க ரெடியாக இல்லைன்னா நான் டைரெக்டாக கோர்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனை மூவ் பண்ணி நான் வந்து அவருக்கு ஷூரிட்டி கொடுத்தேன், இப்போ வந்து நான் அவருக்கு ஷூரிட்டியாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த சிச்சுவேஷனில் கோர்ட் வந்து என்னோடய ஷூரிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஷூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அந்த அக்யூஸ்டுக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி அவர் ஃப்ரெஷ் ஷூரிட்டிஸ் கொடுக்கல அப்படின்னா அவரை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் பாண்ட் அப்படிங்கிற கான்செப்டை செக்ஷன் 491 சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளுங்க. பெயில் பாண்டில் சில கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் பாண்ட் அப்படிங்கிற டாப்பிக்லேயே நான் சொல்லியிருந்தேன். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க. கோர்ட் வந்து பெயில் கொடுக்கும்போது இந்த அக்யூஸ்ட் 15 டேஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம்.
ஆனால் இந்த அக்யூஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கையெழுத்தே போடணும்னா இப்போது அந்த பெயில் பாண்டில் சொல்லியிருக்க கண்டிஷனை இவர் வைலேட் பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பாண்டை வந்து ஃபோர்ஃபீட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஃபோர்ஃபீட்னா அதை வந்து முடக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த பாண்டு அதுக்கப்புறம் செல்லுபடி ஆகாது. அதோட எஃபெக்டாக ஷூரிட்டிஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஷூரிட்டியாக கொடுத்துருந்தாங்களோ அந்த அமௌண்ட்டை கோர்ட்டுக்கு பெனால்ட்டியாக கட்ட வேண்டியது வரும். அப்படி அவங்க பெனால்ட்டி கட்டலைன்னா சிவில் ஜெயிலில் 6 மாதம் வரைக்கும் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கலாம். இதை தான் வந்து செக்ஷன் 491 சொல்கிறாங்க. இந்த செக்ஷன் 491 கீழே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான அப்பீலை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகலாம். இதுவே செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தால் ஹை கோர்ட்டுக்கு போகலாம். இதை தான் வந்து செக்ஷன் 495 சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு பெயில் கண்டிஷன் பிரீச் பண்ணதுக்காக ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் பாண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த பெயில் பாண்டை கேன்சலும் பண்ண முடியும். அதுக்கான பவரை தான் செக்ஷன் 492 கொடுத்துருக்காங்க. இதுபடி ஒன்ஸ் ஒரு பெயில் பாண்டில் கொடுத்துருக்க கண்டிஷனை வயலேட் பண்ணிட்டா அந்த பெயில் பாண்ட் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் வந்து அந்த பெயில் பாண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த அக்யூஸ்டை ஓன் பாண்டில் ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் நினச்சாருன்னா ஃப்ரெஷ் ஷூரிட்டிஸை வாங்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 492 சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்தை தான் பிள்ளையப்பன் வர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த கேஸ்லையும் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ கைஸ் கெட்ஸ் டைம்னா இந்த பர்டிகுலர் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். மொத்தத்துலேயே 12 to 15 பேஜஸ் தான் இருக்கும். இந்த ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் பாண்ட்னா என்ன, கேன்சலேஷன் ஆஃப் பாண்ட்னா என்ன, ஒரு NBW எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் வந்து இந்த கேஸில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த கேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதோடு இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் எட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.